With the right words, a mind can be ignited. With the right guidance, a life can be transformed. It is with immense pleasure and great honor that we extend our warmest welcome to our distinguished chief guest, Ilaya Abdul Kalam, Dr. I. Jagan, international motivation speaker and analyst, CEO, Win Your Weakness Motivational Academy. A truly inspiring motivational speaker whose words have touched countless lives and sparked meaningful change. Sir, your journey, your wisdom, and your ability to uplift minds resonate deeply with the values we strive to instill in our students. Your presence today adds great privilege to this occasion, and we feel incredibly fortunate to have you amidst us. We now humbly invite you to share your valuable insights, experiences, and words of inspiration with our gathering. We are certain that your thoughts will leave a lasting impression on every individual present here and motivate our young minds to dream bigger, aim higher, and achieve greater. Once again, we extend our heartfelt welcome and gratitude for gracing this occasion with your esteemed presence. Now, before having Dr. I. Jagan onto the stage, now showing you the glimpse of our very own Jagan sir's life journey to your view. மதுரை மாவட்டத்தில் உள்ள கேப்புத்தூர் என்னும் கிராமத்தில் பிறந்து வளர்ந்த இவர் தன் கல்லூரி படிப்புக்கு பிறகு ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக வேலைக்கு சேர்ந்தார். அங்கே நகைச்சுவை உணர்வுடன் இவர் பாடம் நடத்திய விதம் எல்லா மாணவர்களையும் வெகுவாக கவர்ந்தது. இந்த வேளையில்தான் விஜய் டிவியிலிருந்து கலக்கப் போவது யாரு என்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. அந்த நிகழ்ச்சியின் மூலம் இவர் தமிழக மக்களிடையே எல்லோருக்கும் தெரிந்த முகமாக மாறினார். இதைத் தொடர்ந்து மதுரையில் தான் படித்த பள்ளியிலேயே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசும் வாய்ப்பு கிடைத்த போது நகைச்சுவையை தாண்டி மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் விதத்தில் பேசிய இவரது பேச்சு இவரை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியது. அன்றிலிருந்து இன்று வரை மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துவதையே தனது நோக்கமாக கொண்டு கடந்த 24 வருடங்களில் இதுவரை 1880 மேடைகளில் 1,20,00,000 மாணவர்களின் மத்தியில் தனது பேச்சின் மூலம் நம்பிக்கையை விதைத்திருக்கிறார். உளவியலில் 2 டாக்டர் பட்டங்கள், இளைய அப்துல் கலாம் விருது உள்ளிட்ட 2000க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்ற இவர் தற்போது பத்மஸ்ரீ விருதை எட்டிப் பிடிக்கும் அளவிற்கு உயர்ந்திருக்கிறார். மாணவர்களின் அண்ணனாக விளங்கும் இவர் தற்போது மக்களின் மனதில் ஜெகன் நாயகனாக Thank you. Thank you for this AV. Thank you, Golden School. The very special good evening to God. The very special good evening to God. Assalamu alaikum. Wa alaikum salam. Inshallah. MashaAllah. I love you, Allah. Sami Saranam. Muruga. Vinayaga. Jnana Pandita. Sai Baba. I love you, Muruga. I love you, Thiruvannamalai. Praise the Lord. Hallelujah. I love you, Jesus. Assalamu alaikum. Wa alaikum salam. None Islam sagodhirgal ellarum. ஒருவேளை அவர் முஸ்லீமாக இருப்பார், சலாம் நல்லா சொல்கிறாரு. அல்லாஹ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பெருமாள் ரொம்ப பிடிக்கும், ஜீசஸ் ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ், பெருமாள், ஜீசஸ் இந்த 3 எழுத்தையும் எடுத்திங்கன்னா ஏ ஃபார் அல்லாஹ், பி ஃபார் பெருமாள், ஜே ஃபார் ஜீசஸ் 3 எழுத்தையும் சேர்ந்து எடுத்திங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம்னு வந்து முடியும். ஐ ஆல்மைட்டி காட், ஐ லவ் ஆல் த ரிலீஜியன். எல்லா மதத்தையும் எல்லா ரிலீஜியனையும் நான் ரொம்ப மதிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ எம் சே ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு Golden International School Pattukkottai, the great simple and sample principal ma'am. Last year annual day மறக்க முடியாது. ரொம்ப சூப்பராக லேட்டானாலும் பேரண்ட்ஸ் எல்லாருமே இருந்து வேறு லெவலில் ஆனுவல் டே முடித்தோம். அப்போ ஒன்று சொன்னீங்க, தம்பி அடுத்த வருஷம் நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் ஆல்சோ வெரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கோல்டன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் அண்ட் ஆல் த ஃபேமிலி மெம்பர்ஸ். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் கோல்டன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் இருக்கக்கூடிய அனைத்து மாதா பிதா குரு தெய்வமாக இருக்கக்கூடிய கோல்டன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் பட்டுக்கோட்டை, ஆல் த ஜென் ஸ்டாஃப்ஸ், லேடி ஸ்டாஃப்ஸ் அண்ட் பிடி டீச்சர் அண்ட் வாட்ச்மேன் அண்ட் ஆன்டிஸ், இந்த ஸ்கூலை நீட்டாக கூட்டி எல்லாம் வச்சுருக்கக்கூடிய இங்கே இருக்க ஆன்டிஸ், கோல்டன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் பஸ் டிரைவர், கண்டக்டர்ஸ், and very special good evening to Golden International School Pattukkottai, all the parents and பொதுமக்கள்
இங்கே இருக்கக்கூடிய என் அன்பு பாச மிகு கோல்டன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், என் அன்பு குழந்தைங்களா, அண்ட் ஆல்சோ மை ஃபேவரட் கேமராமேன் டீம் இருக்கீங்க. போன வருஷம் நீங்கள் பண்ண வீடியோ அண்ட் டீசர் வேற லெவல். தேங்க்யூ ஸோ மச். எம்பவர் விமன் இந்த கேமரா டீம், ஓகே சான்ஸே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் மை team members of camera, love you. And also very special thanks to audio department and LED wall and mixing department, thank you so much. And also பட்டுக்கோட்டை and golden international school மக்களை திரும்பி பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனுவல் டே கோல்டன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுடைய 3வது ஆனுவல் டேக்கு நான் தான் சீஃப் கெஸ்ட், 4வது ஆனுவல் டேக்கு நான் தான் சீஃப் கெஸ்ட். என்னை தேர்ந்தெடுத்த இங்கே இருக்க எல்லாருக்குமே என்னுடைய சார்பில் நான் முதல்ல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அன்பு அப்பா அம்மா, இது ஆனுவல் டே இல்லை, இது திருவிழா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆனுவல் டே வருஷம் நடத்துகிற மேனேஜ்மெண்ட்டுக்கும் பிரின்சிபலுக்கும் இதுக்கு ஆனுவல் டேயில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அம்மா அப்பா அலோவ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஒரு ஆனுவல் டேன்றது எப்படி ஒரு வருஷம் ஸ்போர்ட்ஸ் டே எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஒரு ஆனுவல் டே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆயக்கலைகள் மொத்தம் 64, ஆயக்கலைகள் மொத்தம் 64. பேச்சுக்கலை, ஓவியக்கலை, நடனக்கலை, ஒவ்வொரு கலை ரொம்ப முக்கியம். படிப்புன்றது ஒரு கலை தான். உங்கள் குழந்தைகள் எல்லாருக்கும் எல்லா கலையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் ஆனுவல் டே அங்கே நடந்தது. அந்த கிரவுண்டில் என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு நினச்சேன். அந்த கிரவுண்டில் இப்போ பில்டிங் வந்துருச்சு சார் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டப்போ கரஸ்பாண்டன்ட் பிரின்சிபலும் சொன்ன ஒரு வார்த்தை, அட்மிஷன்ஸ் அதிகமாக வந்துட்டு இருக்கு சார், கிளாஸ் ரூமில் இடம் பத்தலை, பில்டிங் எக்ஸ்ட்ரா வேணுன்றனால நாங்கள் போன வருஷம் ஆனுவல் டே நடத்தின அந்த கிரவுண்டில் இப்போ பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டுக்கு முன்னாடி அப்படி ஒரு பில்டிங் இருக்குன்னா அப்படி பில்டிங் கட்டி இருக்க மேனேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், வாழ்த்து தெரிவிக்கிறோம்னு ஃபீல் பண்ணா இங்கே கோல்டன் ஸ்கூலில் இருக்கக்கூடிய இங்கே இருக்க பேரண்ட்ஸ் ஒரு கைத்தட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த பில்டிங் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த பில்டிங்கை கட்டிகிட்டு இருக்கிற மேனேஜ்மெண்ட்டுக்கும் இங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபல் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஆல்சோ என் குழந்தை இந்த ஸ்கூல்லே படிக்கலை அப்படின்னு பக்கத்து வீட்டிலேருந்து எதிர்த்த வீட்டில் இருந்து இந்த கோல்டன் ஸ்கூலுக்கு சம்மந்தமே இல்லை, என் ஃப்ரெண்டோடைய பொண்ணுக்காக இங்கே வந்திருக்கேன்ற உங்களை முதல்ல கோல்டன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறோம். இது பணத்துக்காக நடத்துகிற ஸ்கூல் இல்லை, நம்ம பட்டுக்கோட்டை மக்களுடைய அவங்களுடைய குழந்தைகளுக்காக நடத்தக்கூடிய ஒரு ஸ்கூல். லாஸ்ட் இயர் நான் உங்ககிட்ட சொன்னேன் 3.5 வயசு வரைக்கும் நான் பேசலை, 3.5 வயசு வரைக்கும் நான் பேசலை, எனக்கு பேச்சு வரலன்னு சொல்லி எங்கள் அம்மா கோயிலாக சாமி கும்பிட்டாங்க. இப்போ அதே அம்மா எல்லா கோயிலையும் போய் சாமி கும்பிட்றாங்க. ஓவராக பேசுகிறான். இறைவன் என்னை லேட்டாக பேச வச்சாலும் லேட்டஸ்ட் பேச வச்சான். கிளாஸில் யார் ஃபஸ்ட்டு வராங்கன்றது முக்கியம் இல்லை, லாஸ்ட்டில் யார் ஃபஸ்ட்டு வராங்கன்றதா முக்கியம். பையன் பிறந்தா வாரிசு, பொண்ணு பிறந்தா பரிசு. பையன் பிறந்தா வாரிசு, பொண்ணு பிறந்தா பரிசு. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடான்னு சொல்லுவாங்க. செல்வத்துள் செல்வம் பெருச்செல்வம் வீடு இல்லை, செல்வத்துள் செல்வம் பெருச்செல்வம் நகை இல்லை, செல்வத்துள் செல்வம் பெருச்செல்வம் இங்க இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகள் தான் உங்களுக்கு செல்வத்துள் செல்வம் பெருச்செல்வம் குழந்தை செல்வம். அம்மாப்பா சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடான்னு சொல்லுவாங்க. வீட்டில் பையனும் வேணும், பொண்ணும் வேணும். எவ்வளோ சொத்து வச்சிருக்கோன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ குழந்தைங்களை நம்ம பெத்து வச்சிருக்கோன்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வயசு பிள்ளைங்களா இருக்கிறப்ப நீங்கள் பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா வயசானதுக்கு அப்புறம் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. ஒரு குழந்தைங்கள வயசு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வயசானதுக்கு அப்புறம் உங்கள் குழந்தைங்க நல்லா பார்த்துக்குவாங்க. கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க, தேவையான விஷயத்தை மட்டும் வாங்கி கொடுங்க. கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க, தேவையான விஷயத்தை மட்டும் வாங்கி கொடுங்க. உங்கள் பிள்ளைங்களை கோல்டன் ஸ்கூலில் சேர்த்துருக்கிறீங்க, இவ்வளோ ஃபீஸ் கட்டுறேன்னு, இவ்வளோ பஸ் ஃபீஸா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஒன்று மை டியர் அம்மா, உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்கூல் இல்லை, எந்த ஸ்கூலில் உங்கள் பிள்ளைங்க படித்தாலும் உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்குற ஃபீஸுன்றது குருதட்சணை. நீங்கள் நகை எடுக்கிறப்ப சந்தோஷமாக எடுக்கிறீங்க, ட்ரெஸ் எடுக்கிறப்ப சந்தோஷமாக எடுக்கிறீங்க, ஒரு பத்திரம் முடிக்கிறப்ப சந்தோஷமாக முடிக்கிறீங்க. நாங்கள் இப்போ தான் 1 ஏக்கரில் பத்திரம் முடிச்சுட்டு வந்தோம்னு சொல்லி எல்லாத்தையும் சந்தோஷமாக சொல்கிறீங்க. ஆனால் அப்பா அம்மாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது தெரியுமா? காலேஜ் ஃபீஸும் ஸ்கூல் ஃபீஸும் கட்டுறப்ப மட்டும் திட்டிக்கிட்டே கட்டுவீங்க. நாங்கள்லாம் இவ்வளோவா ஃபீஸ் கட்டி படித்தோம், எங்கள் அப்பாலாம் எங்களை எப்படியா படிக்க வச்சாரு அப்படின்னு. நீங்கள் படிக்கிறப்ப காம்படிஷன் இல்லாமாப்பா, பட் இப்போ காம்படிஷன் அதிகமாக இருக்குது. நீங்கள் படிக்கிறப்ப ஏஐ இல்லை, ஆனால் இப்போ ஏஐ இருக்குது. நீங்கள் படிக்கிறப்ப ChatGPT இல்லை, இன்றைக்கி ChatGPT இருக்குது. காம்படிஷனான உலகம், அந்த காம்படிஷனை போய் தான் ஆகணும். அப்படி இருக்கும்பொழுது உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கட்டக்கூடிய ஒவ்வொரு ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும், காலேஜ் ஃபீஸாக இருக்கட்டும், அது உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணுற முதலீடு. உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணுற முதலீடு. பேருக்கு முன்னாடி இருக்கிற இனிஷியல் அப்பா கொடுத்தது, பேருக்கு பின்னாடி இருக்க அந்த டிகிரி இன்னொரு அப்பா அம்மாவை இருக்க ஆசிரியர்கள் கொடுத்ததுன்றதை மறந்துடாதீங்க. உங்க பேருக்கு முன்னாடி இருக்குது அப்பா அம்மாவோட இனிஷியல், அந்த பேருக்கு பின்னாடி இருக்க MBBS BEன்ற டிகிரி ஆசிரியர்கள் கொடுத்தது. மறக்க கூடாத அறை 2 அறை, ஒன்று தாயின் கருவறை, இன்னொன்று வாழ்க்கை கொடுத்த ஆசிரியரின் வகுப்பறை. ஒரு பவுனோட விலை 110, ஒரு பவுனுடைய விலை 1,10,000 ரூபா. அப்பா அம்மா
என்ன உங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்ப உங்கள் அப்பா அம்மா ஒரு பவுன் இவ்வளோ விலைக்க வாங்கினாங்க? உங்கள் பொண்ணுகிட்ட சொல்லியிருப்பீங்களா, என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்ப உங்கள் தாத்தா ஒரு பவுன் வெறும் 12,000 ரூபாய்க்கு வாங்கினாரு, நான் கல்யாணம் பண்ணுறப்ப அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பீங்க. அப்பா அம்மா நகை விலை ஒரு பவுன் 2 லட்சம் ஏறினாலும் கவலைப்படாதீங்க, ஒரு பவுன் 3 லட்சம் ஏறினாலும் கவலைப்படாதீங்க. அட நீ வேற தம்பி, நான் 3 பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கேன், நகை சேர்க்கறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் நகை சேர்க்கறத விட ஒரு பெண் பிள்ளைக்கு கழுத்து நிறைய கல் நெக்லஸ் போட்டு கல்லூரிக்கு செல்ல விடாமல் கல்யாணம் பண்ணி கொடுக்குற அப்பா அம்மாவுக்கு ஒன்று சொல்கிறேன், ஒரு பெண் பிள்ளைக்கு கல் நெக்லஸ் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்கன்னா போகிற வீட்டில் ஹஸ்பண்ட் சரியில்லைன்னா கல் நெக்லஸ் அழிச்சு உங்கள் பெண் பிள்ளையை நடு ரோட்டில் நிப்பாட்டிடுவான். பெற்றோரே ஒரு பெண் பிள்ளைக்கு கல் நெக்லஸ் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு பதிலாக கல்வியை சேர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா போற வீட்டில் கல் நெக்லஸ் அழிஞ்சு போனாலும் அவ கல்வியை வச்சு 1000 கல் நெக்லஸ் வாங்குவான். ஒரு பெண் பிள்ளைக்கோ ஒரு பையனுக்கோ கல்வி தான் ரொம்ப முக்கியம். உங்க பிள்ளை போற வீட்டில் மாப்பிள்ளை கிட்ட மாமியார் கிட்ட செலவுக்கு காசு கொடுங்கன்னு கையேந்தி நிற்க கூடாது. ஹஸ்பண்டுக்கே ஏதாவது பிரச்சனைனா வேலைக்கு போய் அந்த மனைவி ஹஸ்பண்டுக்கு இந்தாங்கன்னு இப்படி கையில காசு கொடுக்குற பிள்ளையா இருக்கணும். உங்க பெண் பிள்ளையை நீங்க இப்படி வளர்க்காதீங்க. ஒரு குழந்தைங்களை என்னைக்குமே கம்பேர் பண்ணி பேசாதீங்க. குழந்தைங்க எப்பவுமே கெட்ட வார்த்தை பேசாது, கேட்ட வார்த்தை தான் பேசும். முஸ்லீமா இருந்தா 5 நேரம் அல்லாஹ் கிட்ட துவா பண்ணணும்னு சொல்லி கொடுங்க, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை சொல்லி கொடுங்க. இந்துக்களா இருந்தா வெள்ளி செவ்வாய் கோயிலுக்கு போகணும்னு சொல்லி கொடுங்க, காலையில இருக்கிறப்ப திருநீர் வச்சுட்டு போகணும் சாமி கும்பிடணும்னு சொல்லி கொடுங்க. கிறிஸ்டினா இருந்தா சண்டே சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லி கொடுங்க. ஒன்னே மைடியர் அம்மாப்பா, சொந்தக்காரர்களை நம்பி வாழ்வதை விட சொந்த காலை நம்பி வாழ்ற வாழ்க்கை தான் வாழ்க்கை. சொந்தக்காரர்களை நம்பி வாழ்ற வாழ்க்கையை விட சொந்த காலை நம்பி வாழ்றதான் வாழ்க்கை. சொந்தக்காரனை ஒரு சில டைம்ல நம்பினா தகராறு, சொந்த கால நின்றா அதுதான் பேரண்ட்ஸ் வரலாறு. வாழ்க்கையில உங்க பிள்ளைங்களை வரலாறு படைக்கக்கூடிய பிள்ளைங்களாக மாற்றக்கூடியது உங்க கையில மட்டும்தான் இருக்கு மைடியர் அம்மாப்பா. கோல்டன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பட்டுக்கோட்டை, கோல்டன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பட்டுக்கோட்டை. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்குமே ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நீங்க கட்டுற ஃபீஸ் முதலீடு, உங்க குழந்தைங்களுக்கு உண்டான முதலீடு. இங்க இருக்கக்கூடிய பிரின்சிபல் மொத்தம் எத்தனை வருஷம் தெரியுமா? பிரின்சிபல் மேடம் எத்தனை வருஷம் தெரியுமா? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒரு ஃப்ளைட் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒருத்தர் மொத தடவை ஃப்ளைட்ல டிராவல் பண்றாராம். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்ல டிராவல் பண்றப்ப அவருக்கு ஒரே ஒரு பயம், பயங்கரமான பயம். ஏன்னா ஒரு ஃப்ளைட் போய் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் மேல விழுந்துருச்சு தெரியுமா? நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த செய்தி முடிச்ச அடுத்த வாரம் இவர் ஃப்ளைட்ல கிளம்புறாரு. ஒரு ஃப்ளைட்டு இன்ஜினியரிங் காலேஜ் மேல விழுந்து எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. அடுத்த வாரம் ஒருத்தர் முதல்ல ஃப்ளைட்ல போறாரு. அவர் ஃப்ளைட்ல போறவருக்கு அவருக்கு என்ன பயம்னா, அந்த இன்ஜினியரிங் காலேஜ் மேல ஒரு ஃப்ளைட் லேண்ட் ஆகி இறந்து போனாங்களே, அதே மாதிரி நான் முதல்ல போற ஃப்ளைட்டு கீழே விழுந்துருச்சுன்னா என்ன அர்த்தம், என்ன ஆயிரும்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே போய் அங்க இருக்கிற பைலட் கிட்ட கேட்டாராம். பைலட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்ல போறேன், நீ கரெக்டா டேக் ஆஃப் பண்ணி லேண்ட் பண்ணிடுவேல பைலட்டு அப்படின்னு. உடனே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு போய் பைலட்டை கேட்டப்ப அந்த பைலட்டு சொன்னாராம், நீங்க எந்த சாமி கும்பிடுவீங்க? உடனே சாமியெல்லாம் சொன்னாராம். அந்த பைலட்டு சொன்னாராம், ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஃப்ளைட்ல போறீங்க, பயந்துகிட்டு சாமி கும்பிடுறீங்க, எனக்கும் சேர்த்து சாமி கும்பிடுங்க. நானும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்றேன், இப்பதான் முதல்ல பைலட்டா வந்திருக்கிறேன், ஃப்ளைட்டை இதுக்கு முன்னாடி டேக் ஆஃப் பண்ணி லேண்ட் பண்ணதில்லை. இந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்ல கிளம்புறப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் ஏறப்ப பைலட்டும் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் எடுத்துக்கிறேன். அதை தாண்டி கடவுளை நல்லபடியா டேக் ஆஃப் பண்ணி லேண்ட் ஆயிடணும், கடவுளை நல்லபடியா டேக் ஆஃப் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவரு ஜன்னல் ஓரத்துல சீட்டு வாங்கி அந்த சீட்டை பக்கத்துல உட்காந்து அவர் இயற்கையை ரசிக்கல, கடவுளை சாமி கும்பிட்டுட்டே இருந்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் பைலட் ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணி லேண்ட் பண்ணிட்டார். திரும்பி நம்ம நாட்டுக்கு வரணும்ல, திரும்பி அந்த நாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு வரப்ப அதே பயத்தோட வேற ஒரு ஃப்ளைட்டு வேற ஒரு பைலட் ரெண்டாவது தடவை நம்ம நாட்டுக்கு வரப்ப இவர் போய் கேட்கிறாரு, பைலட் நான் இதான் செகண்ட் டைம் நம்ம தாய் நாட்டுக்கு போறேன், ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் ஏறி இந்த நாட்டுக்கு வந்துட்டேன், செகண்ட் டைம் போறேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, பைலட் நீங்க கரெக்டா ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணி லேண்ட் பண்ணிடுவீங்கல்ல, என் உயிருக்கு உத்தரவாதம் இருக்குல்ல அப்படின்னு கேட்டப்ப அந்த பைலட் சொன்னாராம், கிட்டத்தட்ட நான் 20 வருஷமா பைலட்டா இருக்கிறேன், இது வரைக்கும் நான் ஒரு ப்ராப்ளமும் பண்ணதில்லை, நான் ஒரு ஆக்சிடென்ட்டும் பண்ணதில்லை, என் பேர்ல எந்த கெட்ட பேரும் இல்லை, நீங்க நிம்மதியா போய் உட்காருங்க, நான் கரெக்டா கொண்டு போய் இந்தியாவில் லேண்ட் பண்ணிடுறேன், 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, என்னை நம்பி ஃப்ளைட்ல உட்காருங்கன்னு. அந்த பைலட்டை நம்பி தான் அவர் உட்கார்ந்தாரு, அந்த பைலட்டுடைய ஓனரை நம்பி கூட உட்காரல. அதே மாதிரி அவர் ஃப்ளைட்ல வந்து உட்காந்துருக்காரு, ஸ்மூத்தா டேக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு டேக் ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னா பயந்து தூங்காம வந்த மனுஷன் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தனால
பைலட் டிரைவ் பண்ணதை பார்த்து தூங்கிட்டாரு, லேண்ட் ஆனதே தெரியாத அளவுக்கு லேண்ட் ஆயிட்டாரு. அதுதான் எக்ஸ்பீரியன்ஸுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்போ கோல்டன் ஸ்கூலுடைய ப்ராப்பர்ட்டின்றது கரஸ்பாண்டன்ட்டுக்கு சொந்தமானது. இங்கே இருக்க பிரின்சிபல்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் பைலட்டுடைய முதலெழுத்து பி. இங்கே இருக்கிற பிரின்சிபல் மேடமுடைய முதலெழுத்து பி. ஓகே, இந்த பிரின்சிபல் மேடம்க்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம பிள்ளைங்க எல்லாம் பேசஞ்சராக நம்ம ஃப்ளைட்டில் ஏற்றி விடுறோம், அதே மாதிரி இந்த கோல்டன் ஸ்கூலில் அனுப்பி விடுறோம். நம்ம பிள்ளைங்களெல்லாம் வழி நடத்தி கொண்டு போகிற பைலட்டுன்ற அந்த பியில் இருக்க மாதிரி பிரின்சிபல் அந்த பிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? நான் இன்னைக்கு தான் கேட்டேன், பிரின்சிபல் மேடம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு, எஜுகேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி. அப்போ எதுக்கு தம்பி அப்படின்னு கேட்டாங்க. அப்போ கூட அவங்க சொல்லலை. கோல்டன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் பட்டுக்கோட்டையுடைய பிரின்சிபலுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோன்னா 5 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, 15 வருஷம் இல்லை, 20 வருஷம் இல்லை, 25 வருஷம் இல்லை, 30 வருஷம் இல்லை. அவங்களுடைய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோன்னா 35 வருஷமாக எஜுகேஷனல் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள் தான் கோல்டன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுடைய பிரின்சிபல். போன வருஷம் நான் வரப்போ பெஸ்ட் பிரின்சிபல் நான் அவார்டு கொடுத்தேன். அதே மாதிரியே இவங்க வந்து சோலா அப்படின்ற தனியார் அசோசியேஷன் டீம் மூலியமா பெஸ்ட் பிரின்சிபலுக்கான அவார்ட் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. மை டியர் பிரின்சிபல் மேம், ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் திங். யூ ஆர் அ சிம்பிள் பர்சன் அண்ட் சாம்பிள் பர்சன். உங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கும் உங்கள் கூட இருந்து சூர்யா அப்படி ஜோதியாவுக்கு கூட இருக்கிற மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் கூட இருந்து மோட்டிவேட் பண்ணுற காரணமாக இருக்கிற அவருக்கும். அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் திங் பிரின்சிபல் மேம், நான் ரொம்ப ராசியான பையன். என் கையால் யாருக்காவது ஏதாவது ஒன்று கொடுத்தா அது டபுளாக போகும். சின்ன வயசில் என் கையால் ஒருத்தருக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தேன், அவன் 2 சைக்கிள் வாங்கிட்டான். சின்ன வயசில் என் கையால் ஒருத்தருக்கு பைக் வாங்கி கொடுத்தேன், மாப்பிள்ள அவன் 2 பைக் வாங்கிட்டான். போன வாரம் என் கையால் ஒருத்தவனுக்கு தாலியை எடுத்து கொடுத்துருக்கேன். என் கையால் தான் தாலியை வாங்கி கட்டினா. அம்மாப்பா நீங்கள் ரொம்ப மோசம். என் கையால் தாலியை வாங்கி கட்டினான்னு நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம், அவனுக்கு 2 கல்யாணம் ஆகியிருக்கும். அவனுக்கு ட்வின்ஸ் பிறக்குன்னு சொல்ல வந்தேன். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன சர்ப்ரைஸ். பிரின்சிபல் மேம், ஐ வாண்ட் டு கிவ் அ சர்ப்ரைஸ் ஃபார் யூ. 35 வருடம் உண்மையிலே மேனேஜ்மெண்ட் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் கிடச்சது ஒரு பெரிய கிஃப்ட்டு. இப்படி ஒரு மேனேஜ்மெண்ட் கிடச்சதுக்கு நீங்கள் ரொம்ப கிஃப்ட்டு. ஸோ நான் சீஃப் கெஸ்ட்டாக வரல, உங்களில் ஒருத்தர் நான் வந்திருக்கிறேன். ஐ வாண்ட் டு கிவ் ஒன் சர்ப்ரைஸ் ஃபார் யூ. 35 வருடம் இன்னும் உங்கள் பணி தொடர வாழ்த்துக்கள். ஸோ இங்கே இருக்கிற பேரண்ட், இந்த பிரின்சிபல் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க, எங்கள் பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்குவாங்கன்னு ஃபீல் பண்ணால் கோல்டன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பிரின்சிபலுக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கணும்னு நினைச்சா கொடுக்கலாம். பிரின்சிபல் ஒரு நிமிஷம் ஸ்டேஜுக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். I'm call upon the Golden International School Principal Pattukottai on the stage please. Come on. Okay. Come on. 35 ஆண்டு அவங்க வந்து அவங்களுடைய பணி, நம்ம குழந்தைங்களை பார்த்துக்கிற ஒரு விஷயம். உண்மையிலே போன வருஷம் நான் பெஸ்ட் பிரின்சிபல் அப்படின்ற ஒரு டைட்டில் கொடுத்தேன் பிரின்சிபல், அண்ட் ஸோ ஹாப்பி. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னா கரஸ்பாண்டன்ட் நீங்களும் பக்கத்தில் வந்தீங்கன்னா நான் அந்த சர்ப்ரைஸ் கொடுத்துருவேன். ஓகே, சர்ப்ரைஸ் கொடுத்துடலாமா? ஓகே ஓகே பண்ணாடா, கெட் ரெடி. கரஸ்பாண்டன்ட் அவர்கள், மிஸ் சார் இங்கே இருக்காரு. ஓகே ஃபைன், கெட் ரெடி. சூப்பர், ரெடி. ஸோ என்ன சர்ப்ரைஸ் கொடுத்துடலாமா? கரஸ்பாண்டன்ட் சார், கெட் ரெடி. கரஸ்பாண்டன்ட் ரைட்டில் வந்துடுங்க. பிரின்சிபல் எல்லா இடத்துலையும் சீஃப் கெஸ்ட் வருவாங்க, பேசுவாங்க, போயிடுவாங்க. நான் சீஃப் கெஸ்ட் இல்லை, உங்களில் ஒருத்தன். பிரின்சிபலுக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்ன்னு பார்க்கலாம் சீஃப் கெஸ்ட் சார்பில். ஓகே, சர்ப்ரைஸ் உள்ள தான் இருக்குது. என்ன சர்ப்ரைஸ்ன்னு பார்க்கலாம். கோல்டன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் மாமா, உங்களை நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். டீச்சே பிரின்சிபல் மேம் சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டார் தம்பி அப்படின்னு சொல்லி. பாருங்கள், அந்த அவார்டு வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் மாமா ஸ்டேஜுக்கு வாங்க மாமா. உண்மையிலே சொல்றேன், ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அக்கா, எங்க அக்காக்கு பின்னாடி மாமா தான். அக்கா உண்மையிலேக்கா சான்ஸே இல்லை. மாமா ஒரு தம்பியா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து, ஓகே நானும் கரஸ்பாண்டனும் சேர்ந்து
அக்காவுக்காக ஒரு gift கொண்டாந்துருக்கேன் நான். ஓகே, இது டிசர்வ்டு. இது அக்கா, பிரின்சிபல் அக்கா, இது டிசர்வ்டு. கொடுத்துடலாமா? கெட் ரெடி. ஓகே, இது எப்படின்னா ஹஸ்பண்ட் தான் இந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ண போறாரு. இது என்னன்னு பார்க்கலாம். கெட் ரெடி. ஓகே ஓகே. சாங். கரஸ்பாண்டன்ட் உண்மையிலே ரொம்ப ஹாப்பி. கரஸ்பாண்டன்ட் அடிக்கடி சொல்லியிருப்பாரு, நாங்கள் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணாலும் இந்த பிரின்சிபல் இருக்கனால தான் நாங்கள் நிம்மதியாக இருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ கரஸ்பாண்டன்ட் ஃபேமிலி சார்பிலையும், சீஃப் கெஸ்ட்டாக இருக்கிற எங்களுடைய சார்பிலையும், பேரண்ட்டாக இருக்கிற உங்கள் எல்லாருடைய சார்பிலையும் ஸோ பிரின்சிபலுக்கும் இந்த அவார்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த அவார்டில் என்ன போட்டிருக்குன்னா பெஸ்ட் பிரின்சிபல் அவார்ட் அப்படின்னு போட்டு கோல்டன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு போட்டு த அவார்ட் கிவன் பை டாக்டர் ஐ ஜெகன். பெஸ்ட் பிரின்சிபலுக்கான அவார்ட் கோல்டன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பிரின்சிபலுக்கு. உங்கள் கைத்தட்டலுடன் கெட் ரெடி. Thank you so much, Principal. Thank you so much. Thank you so much, Principal. Mama, thank you. இந்த அவார்டுக்கு நான் டிசர்வ்டு அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்கும்போது, நான் உழைத்த உழைப்பு, என்னை படிக்க வைத்த பெற்றோருக்கும் என் உழைப்பிற்கும், நான் உழைத்து பெரிய அளவுக்கு வர வேண்டும் என்று எனக்கு உதவி செய்த என்னுடைய மாமியார் அவர்களுக்கும் என்னுடைய கணவருக்கும் இந்த அவார்டு டிசர்வ்டுன்னு நான் இங்கே அங்கீகரிக்கிறேன். வித்தவுட் மை மதர் இன் லா அண்ட் மை ஹஸ்பண்ட் ஐ எம் நாட் ஹியர். என்னுடைய இரண்டாவது குழந்தை 31 நாள் இருக்கும் பொழுது என்னுடைய குழந்தையை என் மாமியாரிடம் கொடுத்து நான் பிஎட் படிக்க சென்றேன். அதற்கு முன்பாக ஐ வாஸ் எ டீச்சர். என்னுடைய எய்மெல்லாம் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இது மாதிரி ஒரு நல்ல இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இல்லைன்னு நான் சென்னை அண்ட் பாளையங்கோட்டையில் மிக சிறு வயதிலேயே ஹாஸ்டலில் வளர்ந்தேன். அதனால் இந்த ஸ்கூல் இங்கே அமைக்கப்பட்டதற்கு மெயின் ரீசன், என்னை போல் யாரும் பெற்றோரை பிரிந்து படிக்கக்கூடாது என்பதற்காகவே இந்த ஸ்கூல் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த அவார்டு எனக்கு மட்டுமல்ல, மிக முக்கியமாக என்னுடைய மதர் இன் லாவுக்கும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் இது டிசர்வ்டு என்பதை நான் இங்கு அங்கீகரிக்கிறேன். உண்மையிலே அக்கா வாங்கின அவார்டை மாமா கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கேள்வி கேட்டாகணும். மாமா, அவங்க வந்து வீட்டில் இருந்தது அதிகமாக, ஸ்கூலில் இருந்தது அதிகமாக? ஸ்கூலில் தான். அவங்க உங்ககிட்ட பேசினது அதிகமாக, பேரண்ட்ஸ்டையும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசினது அதிகமாக? பேரண்ட்ஸ்கிட்ட தான் ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக பிறக்க ஆசைப்பட்றீங்களா, இல்லை அவங்க ஹஸ்பண்டாக பிறக்க ஆசைப்பட்றீங்களா? ஹஸ்பண்டாக தான். நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து சஸ்பெண்டே ஆக மாட்டீங்க மாமா. மாமா, இந்த ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். நானும் கரஸ்பாண்டும் இங்கிட்ட விளையிட்டுக்கிறோம். ஓகே, இந்த ஃபோட்டோ ரொம்ப டிசர்வ்டு. அக்கா மேலே கொஞ்சம் தோளில் கை போட்டுக்கோங்க மாமா. ஓகே, அப்படியே பிடிச்சிக்கோங்க மாமா. அப்படியே நில்லுங்க. கேமராமேன் சூப்பராக ஃபோட்டோ எடுப்பாங்க. நம்மளுக்கு வேலை இல்லை, நம்ம அங்கிட்டு போயிடுவோம். இது கப்புள் ஃபோட்டோ. மாமா ஸ்மைல் பண்ணுங்கள். கல்யாண தனக்கு சிரிச்ச மாதிரியே சிரிங்க மாமா. தேங்க்யூ ஸோ மச். அப்படியே நில்லுங்க. ஒரே விஷயம், கரஸ்பாண்டன்ட் நீங்கள் வாங்களேன். தேங்க்யூ கரஸ்பாண்டன்ட். அண்ட் ஆல்சோ என்னை ஒவ்வொரு தடவையும் இது பண்ணுறப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டு என்னைக்கு வச்சுக்கலாமா? இப்போ ஓட்டு டைம், எலெக்ஷன் டைம். என்னடா திடீர்னு அரசியல் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? இப்போ நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க. யாருக்கு அப்படின்னா, இங்கே இருக்க சீஃப் கெஸ்ட்டாக வந்த எனக்கு ஓட்டு போட போகிறீங்க. நான் என்ன அரசியலில் இருக்கேன்னா? ஐயே, நம்ம எந்த கட்சியிலையும் இல்லை. ஏன்னா ஜெகன் கட்சியவாதி இல்லை. நான் எப்போதுமே மாணவர்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல லட்சியவாதி. ஸோ அதனால் இப்போ நீங்கள் போட போகிற ஓட்டு எப்படின்னா, போன வருஷம் நான் ஆனுவல் டேக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்தேன். இந்த வருஷம் நான் ஆனுவல் டேக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்துட்டேன். கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஆனுவல் டே சூப்பராக இதை விட ரொம்ப சீரும் சிறப்புமாக நடத்துவீங்க. சீஃப் கெஸ்ட்டு யாருன்னு எனக்கு தெரியல, யார் சீஃப் கெஸ்ட்டுன்னு தெரியல. நோ ப்ராப்ளம், ஐ எம் ஸோ ஹாப்பி. இப்போ சப்போஸ் அடுத்த வருஷமும் நீங்களே சீஃப் கெஸ்ட்டாக வாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுற பேரண்ட்ஸ் யாராவது இருந்தால், யாராவது குட்டீஸ் இருந்தால்
யாராவது டீச்சர்ஸ் இருந்தா ஒரு சின்ன ஓட்டு எண்ணிக்க. ஓகே, ஒரு ஸ்கூலுக்கு நான் 16 வருஷமாக நானே சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்கிறேன். ஒரு ஸ்கூலு வீரகனூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராகவேந்திரன்ற ஸ்கூலு. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி யூ ஆல். ஒரு 1850 கிளைண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க. 24 வருஷமாக நான் மோட்டிவேட் பண்ணுறேன். ஒரு சின்ன ஓட்டு என்னென்னா, எங்களுக்கு இவரை ரொம்ப பிடிக்கும், இவரே அடுத்த வருஷம் சீஃப் கெஸ்ட்டாக வந்தால் நல்லா இருக்கும், இல்லை அப்படின்ற இவரே வந்தால் நல்லா இருக்குன்ற ஓட்டு எனக்கு எப்படின்னா, இருட்டாக இருக்கிறனால நமக்கு அவங்க கை தூக்கினா தெரியாது. இந்த ஓட்டு இப்படி போட போகிறதில்ல. உங்கள் செல்ஃபோனுடைய டார்ச் லைட்டில் எத்தனை பேர் வி வாண்ட் ஜெகன் அப்படின்றவங்க டார்ச் லைட் ஆன் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எத்தனை பேர் நமக்கு ஓட்டு போடுறாங்கப்பா? இவரே சீஃப் கெஸ்டாக தான் வேணும், இவர் தான் சீஃப் கெஸ்டாக வேணும், அடுத்த வருஷம் இல்லை, எங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேர் இங்க இருக்கிற குட்டீஸ் கை தூக்கலாம்? எத்தனை பேர் எத்தனை பேர் டீச்சர்ஸ், மேனேஜ்மெண்ட், பிரின்சிபல், எத்தனை பேர் எத்தனை பேர் பிரின்சிபல்? ஒன்னே ஒன்னு சொல்றேன், சத்தியம் பண்ணி சொல்றேன், இமயத்தில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் கோல்டன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அழைத்தால் நான் சமயத்தில் வருவேன் என்பதை உறுதி கொள்கிறேன். And also thank you so much my parents. இந்த ஓட்டு எண்ணிக்கையில் என்னை ஜெயிக்க வச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், ஜெகனோட மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம் அவங்க பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் அட்டன் பண்ணதில்லை. 2 வருஷம் நான் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கிறேன். அடுத்து ஒரு நாள் மோட்டிவேஷனல் ப்ரோக்ராமுக்காக நான் வரணும்னு ஆசைப்பட்றேன். ஐ கம் ஃபார் மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம். அண்ட் ஆல்சோ தேங்க்யூ ஸோ மச். ஓட்டு போட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னைய இங்கே இல்லை உங்கள் மனசில் ஜெயிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ குட்டீஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கரஸ்பாண்டன்ட். ஒன்னே ஒன்று தான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த ப்ரெஸ்டீஜியஸ் மூமெண்ட், இந்த மெஜஸ்டிக் ஸ்டேஜில் இந்த அவார்டு எனக்கு டிசர்வ்டுன்னு சொல்கிறதுக்கு என்னுடைய குடும்பம் ஒரு காரணம் என்றால், என்னுடைய தம்பி மூவரும் இரண்டாவது காரணம். இந்த 4 வருடங்களாக என்னை நம்பி, என்னுடைய குடும்பத்தை நம்பி இந்த பள்ளியை என்னிடம் ஒப்படைத்து, என் பெற்றோருக்கும் என் மாணவ செல்வங்களுக்கும் ஒரு தலை சிறந்த பணியை நான் செய்து முடிப்பேன் என்ற நம்பிக்கையோடு என்னிடம் ஒப்படைத்த என்னுடைய இரண்டாவது தாய்க்கும், என்னுடைய அன்பு தம்பிகள் மூவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த ப்ரெஸ்டீஜியஸ் ஸ்டேஜில் நான் அவங்களையும் இந்த ஸ்டேஜுக்கு அழைக்க விரும்புகிறேன். அம்மா, என்னுடைய உடன் பிறந்தவர்கள் கூட என்னை இவ்வளவு நம்புவார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் என்னுடைய மதம் வேறு, இவர்களுடைய மதம் வேறு. இன்று நாங்கள் இங்கு இணைந்திருப்பது கடவுளின் செயல். அதை தாண்டி எங்களுடைய அன்பும் மிக முக்கிய காரணம், எங்களுடைய நம்பிக்கையும் மிக முக்கிய காரணம். ஆகவே இந்த இடத்துல இந்த அவார்டை கொடுத்து ஒரு பெஸ்ட் பிரின்சிபலுக்கு நான் டிசர்வ்ட் என்று அங்கீகரித்த என் 3 தம்பிகளுக்கும், என்னுடைய தாய்க்கும் என்னுடைய அன்பான நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஒரே ஒரு விஷயம்க்கா, அப்படியே அந்த 3 தம்பியை பிடிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ. கம் கம் கம். சென்டர். வெரி குட். 3 தம்பிகள் இல்ல 4 தம்பிகள் வித் அக்கா. தேங்க்யூ ஸோ மச். ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சுட்டு போயிடுறேன். தேங்க்யூ அக்கா. சொல்ல மறந்துட்டேன், உங்கள் செல்ஃபோனில் மதுரையில் ஒரு அம்மாவுடைய செல்ஃபோனில் நைட் 2 மணிக்கு அந்த அம்மா ஃபோனை எடுத்து சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். நைட் 2 மணிக்கு சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சான் அந்த அம்மா. கடைசியில் வீட்டுக்கார் பார்த்து அந்த அம்மாவுக்கு என்னமோ பிடிச்சிக்கிச்சாக்குன்னு நினச்சிருக்காரு. 2 மணிக்கு சிரிச்சிச்சான், ஒன்றும் ஆகலை. அந்த அம்மா டக்குன்னு போய் டக்குன்னு மேக்கப்பெல்லாம் எடுத்து போட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணி டக்குன்னு ஃபோன் பக்கத்தில் போச்சான். ஃபோன் ஓப்பன் ஆயிடுச்சான். என்னன்னு கேட்டாரான் வீட்டுக்கார். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான், நான் ஃபேஸை காமிச்சா ஐடி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஃபேஸ் ஐடி வச்சுருந்தேன், அது மேக்கப் போட்டு நான் ஃபேஸ் ஐடி வச்சுருந்தேன். இப்போ நைட் 2 மணிக்கு மேக்கப் இல்லாமல் காமிச்சேன். அந்த ஃபோன் சொல்லுது, வேறு யாரோ உன் ஃபோனை ஓப்பன் பண்ணுறாங்க, வேறு யாரோ ஃபோன் ஓப்பன் பண்ணுறாங்க. திரும்பி மேக்கப்பை போட்டு வச்ச உடனே அது ஓப்பன்னு வந்துச்சு. அப்போ வீட்டுக்காரருக்காக சிரிச்சாராம்.
ஃபோனுக்கு கூட உன்னைய மேக்கப் இல்லாமல் பிடிக்கல பாரு அப்படின்னு. வாழ்க்கையில் இன்றைக்கோ நாளைக்கோ பேட்ரினா பேக்கப் இருக்கணும், வெளியில் போகிறப்ப மேக்கப் இருக்கணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. வாழ்க்கையில் பொண்ணுங்க மாடலாக இருக்கிறது முக்கியம் இல்லை, இவங்களை மாதிரி ரோல் மாடலாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியன்ற ஒரு விஷயத்தில் சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கோல்டன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். உங்கள் பிள்ளைங்களை நம்புங்க. குழந்தைங்க ஏதாவது டீச்சர்ஸை பற்றி ஸ்கூலை பற்றி சொன்னால் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். குழந்தைங்களுக்கு செல்லம் கொடுத்து வளங்க, கையில் செல்லு மட்டும் கொடுத்து வளர்க்காதீங்க. பிள்ளைங்களை கம்பேர் பண்ணாதீங்க. செல்வத்துள் செல்வம், பொருள் செல்வம், குழந்தை செல்வம். அந்த குழந்தை செல்வம் உங்கள் குழந்தை செல்வராக இருப்பாங்க. ஸோ ஆனுவல் டேயில் இன்னும் 5 டான்ஸ் தான் இருக்குது, முடிய போகுது. லாஸ்ட்டில் டீச்சர்ஸ் எல்லாரும் வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது, நானும் கடைசி வரைக்கும் இருப்பேன். தேங்க்யூ என் அன்பு பேரண்ட்ஸ் அண்ட் கோல்டன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். வரக்கூடிய அகாடமிக் இயரில் 10th வந்துருச்சு, 10th செட்டு போகிறாங்க, 10வது செட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே 11, 12 வரப்போகுது. ஸோ 10th அடி எடுத்து வைக்கக்கூடிய கோல்டன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கும் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபலுக்கும் ஒரு பெரிய வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். 10வது அடி எடுத்து வச்சிருக்காங்க. தலைப்பிள்ளை மொத செட்டு 10வது அடி எடுத்து வச்சிருக்காங்க. தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன் கோல்டன் ஸ்கூல். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ நிறைய இன்ஜினியர்ஸ், நிறைய டாக்டர்ஸ், நிறைய ஒரு நல்ல மனிதர்களை உருவாக்கக்கூடிய ஸ்கூல் நம்ம கோல்டன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் பட்டுக்கோட்டை. ஃபஸ்ட்டு எடுக்கிறது முக்கியம் இல்லை, இந்த சமுதாயத்தில் பெஸ்ட்டாக எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியன்ற மாதிரி எல்லாரையும் உருவாக்கிட்டு இருக்க மேனேஜ்மெண்ட்டுக்கும் மேமுக்கும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ ஆல் மை டியர் பேரண்ட்ஸ். அண்ட் பட்டுக்கோட்டை மக்களுக்கும் கோல்டன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் டீமுக்கும் என் அன்பு பாசமிகு குழந்தைகளுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுவது உங்களின் நான் ஜெகன். நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு 5 பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் நிறைய பேசலாம். ஒரு மோட்டிவேஷனல்காகவே நான் வரேன். இன்னும் குழந்தைங்க ஆடணும், அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேனேஜ்மெண்ட் அண்ட் ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ.